ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக வீடியோவே எடுத்தோம். நம்ம எப்போவுமே கடுகு போட்டு தான் பழக்கம் எந்த ஒரு குழம்பு வச்சாலும். அதனால் சிக்கனுக்கு கடுகு போட்டால் தான். சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம். கறிவேப்பிலை ஒரு செகண்டில் கொஞ்சம் வேகமாக வெந்துடுச்சு. தக்காளி, சிக்கன் குழம்புக்கு வந்து சின்ன தக்காளி பழம் போட்டால் போதும். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், மற்ற கறி மசாலா கொஞ்சோண்டு அரைச்ச ரேட்டு போடுவோம். கொஞ்சமாக போட்டால் ஓவராக இருக்குது காட்டும் கறி மசாலா காட்டும். சிக்கனுக்கு தேவையானது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தேங்காய் சீல் போட்டிருக்கோம். ஒரு சில்லு, ஒரு 2 வெங்காயம் தேவையான அரைக்கிறதுக்கு, சிக்கன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு. இது வந்து சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். 300 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் வந்து நல்லா வந்து வதங்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டு. நல்லா வதங்க விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. சிக்கன் குழம்புனாலே யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ வந்து உப்பு போடுவோம். 300 கிராமுக்கு தேவையான அளவு உப்பு. நாமளாகவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இது குழம்பு மசாலா வந்து வத்தல், மல்லி, சீரகம், மிளகு, 2 ஏலக்காய், 2 பட்டை, இந்த மாதிரி சிக்கன் குழம்புக்கு நாமளாகவே வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இது பொருள் தான், அவ்வளோதான். நம்ம இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாடைக்கு அது வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு கிளறிக்கிட்டு இருப்போம். வதங்கிடுச்சு. அடுத்து வந்து உப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ போட போகிறோம். நம்மளாவே எடுத்து வச்ச அரைச்ச மசாலாவை அடிச்சுட்டு வந்துருக்கேன். என் மகன் லொடன்னு வந்துட்டுருப்பான். 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ண மசாலாவை சேர்க்க போகிறோம். விழுக மாட்டேங்க, கட்டியாக இருக்கனால. குழம்பு மசாலா போட்டாச்சு. ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குவோம். போதும். வத்தவும் சரியாகும்.